புரிஞ்சுதா? அப்போ அதெல்லாம் கர்ம வினைக்குள்ள கட்டுப்பட்ட விஷயங்கள். சரியா? எதையெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்குள்ள எதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் நடைமுறையில் நடத்தி நிலைநிறுத்திட்டு போயிருக்காங்களோ அதை நம்ம கருவறுக்காம கர்ம வினையிலிருந்து நாம தப்பிக்க முடியாது, நம்ம சந்ததிகளும் அதுல தப்பிக்க முடியாது. புரிஞ்சதா? அதனால தான் சொல்றது எந்த மாதிரி கர்ம வினைகள், ஏன்னா பிரிவினைகள் இருக்கு. எல்லாம் ஒரே கர்ம வினையும் பாவங்களும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாற்றத்தில் இருக்கும். அதுக்கு தான் சொல்றது, உன் பின்னாடி என்ன குப்பை இருக்குன்னு ஆராயாம ஒரு முடிவு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது பொய்யாயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். உன் ஆறுதலுக்காக ஒரு விஷயத்த சொன்னா